ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4:35 ஆகுதுங்க. காத்தால சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணியாச்சுங்க. வாசல் எல்லாம் கூட்டி பெருக்கி நிலவாசல் அழகா கோலம் போட்டு நீங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஆடி நாளுங்க. ஆடி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு தான். ஸோ அதனால நிலவாசல் பூஜை பண்ணிட்டு அப்புறம் வீட்லயும் பூஜை பண்ணிட்டு காத்தால நேரத்திலேயே கோவிலுக்கு போனேங்க. ஃபர்ஸ்ட் கோவில்ல எப்படி பூஜை பண்ணான்னு பாருங்க. புதுசா பாக்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தாச்சுங்க. கோவில்ல நிம்மதியா கும்பிட்டாங்க, யாருமே இல்லை. நான் மார்னிங் போனப்ப கோவில் பேக் சைட்ல பார்க்கலாம், எவ்வளோ ஒரு காலியா இருந்துச்சு. ஐயர் மட்டும் தாங்க இருந்தாங்க. பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து தேங்காய் சொல்றேங்க. என் லைஃப்லயே நான் பிறந்ததுல இருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுல இப்படி தேங்காய் சொல்றோம். நம்ம ஊர்ல எல்லாம் வருஷம் ஆடி நாள் இப்படி எல்லாருமே பண்ணுவாங்க. யாரெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ஆனா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம். ஏன்னா எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் தேங்காய் சொல்றது தெரியவே தெரியாது. ஸோ இப்படி எது ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னு ஸோ அதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாட்டி வந்து நாங்க பூஜை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தேங்காம சுட்டுங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்றேன். ஆனா புதுசா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கையோட பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வர வீடியோட நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இப்போ நீங்க பாக்கலாங்க. தேங்காய்ல இருந்து தண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஹோல்ட் பண்ணி தேங்காய் நல்லா முழுன்னு அந்த மேல இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு தேங்காய் தண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே தேங்காய்க்குள்ள ஃபில் பண்ணும். ஆனா இப்ப பண்ண மாட்டோம். அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா சஷாங்க் ஒன்னும் வரலங்க. சஷாங்க் ஸ்கூலுக்கு போயிருந்தான். அண்ட் அதுக்கு முன்ன எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ நேனிக்காம அண்ட் கவிஷ்மா பாத்தீங்கன்னா அந்த தேங்காய்க்கு மஞ்சள் பூசி சொன்னேன். அண்ட் கவிஷ் அண்ட் நேனிகா ரெண்டு பேருமே பாருங்க ரொம்ப ஒரு எக்ஸைட்டடா இருந்தாங்க. அதுக்காக நேனிகா போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துருச்சு. ஸோ மஞ்சள் அங்க பாருங்க நல்லா அந்த தேங்காயில நல்லா மஞ்சள் பூசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எங்க வீட்டுல எப்பவுமே நடந்தது இல்லைங்க. நான் சின்னதுல இருந்து நான் பார்த்ததும் இல்லை தேங்காவை அப்படி சுடுறதெல்லாம். அதே மாதிரி வீட்லயும் எப்பயும் சுட்டதே இல்லை. ஸோ ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து இந்த தடவை தேங்காய் சுட்டங்க. ஸோ இப்போ சஷாங்க் ஸ்கூல்லேருந்து வந்தக்கப்புறம் தாங்க உள்ளார எல்லாமே ஃபில் பண்ணோம். அதில் என்னெல்லாம் ஃபில் பண்ணணுன்னு இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து பாருங்கள் 3 பேருமே ஒவ்வொருத்தராக ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் கிட்டேயே உட்காந்து அவங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக சந்தோஷமாக 3 பேருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கவிஷ்மு நேனிகா விளையாடுறக்கே போகலங்க. அவங்க வீட்லேயே இருந்தாங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபில் பண்ணக்கப்புறம் நாங்கள் தேங்காய் சுட்டோங்க. எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க, சிஸ்டர் நீங்கள் உங்கள் ஃபேமிலி வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி இந்த விலாகில் வந்து ஃபுல்லாக என் ஃபேமிலி தாங்க இருக்காங்க. இப்போ ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த தேங்காவே உடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எப்போவுமே பூஜை பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் வீட்டில் எல்லாருமே இருந்தால் தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம். ஸோ அதனால் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த தேங்காய் தண்ணியும் அதுலேயே ஊற்றி அதுக்கப்புறம் தாங்க அந்த கொச்சை வச்சு நல்லா அந்த ஹோலை கவர் பண்ணோம். ஸோ அப்பவும் சைட்லேருந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியே வர மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து அந்த மஞ்சளையும் நல்லா பிசைஞ்சு அதை சைடில் வச்சோம். ஸோ நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, நான் வச்ச வீட்டில் வந்து வாழை மரம் இன்றைக்கி பெருசாகி அதோட எல்லாம் தாங்க பிச்சு இன்றைக்கி அம்மனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வச்சோம். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இலையில் வச்சதுனால ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அது நம்ம வீட்டிலேருந்து எடுத்ததுனால. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஃபுல்லாக அந்த மஞ்சள் வச்சு கவர் பண்ணிவிட்டு சைட்லேருந்து அந்த ஹோலில் அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக.
ஸோ மிச்சம் இருக்கிற மஞ்சள் எல்லாம் சுற்றி நல்லா அழகாக அதை பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அண்ட் நானிகா வந்து பொட்டு வைக்கணும் அப்படின்னுச்சு. சரி நீயே வை அப்படின்னு. அதனால அது குட்டியோண்டு கையில் எவ்வளோ அழகாக அந்த குங்குமம் வச்சுச்சுங்க. ஸோ அவளால் வைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அப்புறம் நான் வந்து நல்லா அழகாக வச்சேன். நீங்கள் பார்க்கலாம். தேங்காய் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சுங்க. கரெக்டாக பண்ணுமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வரல. நான் வந்து எல்லா பெரியங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த மாதிரி பண்ணோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து சாமி குலதெய்வத்தையும் விநாயகரை பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காய் சுட்டங்க. இங்கே பார்க்கலாம். நீங்கள் நானிகா தாங்க ஃபஸ்ட்டு சுட்டுச்சு. ஏன்னா பொண்ணு இல்லையா, முதன்னு ஒரு பொண்ணு தான் சொல்லணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அதனால் நானிகா கையில் கொடுத்து சாமி கும்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்கப்புறம் அங்கே பாருங்கள் தேங்காய் சொல்கிறோம். எப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த சந்தோஷம் உங்களுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கே தெரியும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கவிஷும் சொட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நாங்கள் வந்து அடுப்புலேயே சுட்டுக்கிட்டோம், வெளியெல்லாம் சுடல. ஏன்னா டெல்லியிலெல்லாம் இதெல்லாம் மோஸ்ட்லி அப்படி இல்லைங்க, வெளியே சுட்டு பூஜை பண்ணுற மாதிரி. ஸோ நாங்கள் வந்து அடுப்புலேயே பூஜை பண்ணிவிட்டு அங்கேயே தேங்காய் சுட்டோம். நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நானிகா, அப்புறம் கவிஷ், அதுக்கப்புறம் நான் சுட்டுங்க. அது கடைசியாக ஃபுல்லாக சுட்டு முடிச்சது சஷாங்க. நீங்கள் பார்க்கலாம். மிஸ் பண்ணோங்க. அவங்க டேடி இல்லாதனால அவங்கள கொஞ்சம் மிஸ் பண்ணோம். அவங்க இருந்திருந்தால் இந்த வீடியோ இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் அப்பவும் நாங்கள் பூஜை வந்து அவங்க வந்தக்கப்புறம் தாங்க நைட்டு பண்ணோம். அது நடுவில் வந்து நான் வீட்டில் வந்து சாமிக்கு படையில் வைக்கிற சாப்பாடு எல்லாமே நான் ரெடி பண்ணேன். ஸோ என்னெல்லாம் ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்களா, சாம்பார் வச்சோங்க, ரைஸு, சாம்பார், அப்புறம் அதுக்கு கூட பொங்கல் பண்ணோம். அண்டு வாழைக்காய் பஜ்ஜி பண்ணோங்க, பொரியல் பண்ணோம். அண்டு தேங்காய் தண்ணி கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு, அது சாமிக்கே வச்சிட்டோம். அண்டு பால் வச்சோங்க, பழம் வச்சோம். ரொம்ப ஒரு நல்லா அழகாக இருந்துச்சு. அதுவும் காட்டுறேன், கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். தேங்காய் எங்களது வெடித்து வந்துருச்சு. இப்படி தேங்காய் வெடித்து வந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. ஸோ பாருங்கள், 3 பேருமே அங்கே அடுப்புக்கிட்டே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நல்லா தேங்காய் வெடிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க டேடி வந்தோன்னே தாங்க நாங்கள் பூஜை பண்ணோம். அங்கே பாருங்கள் தேங்காய் உடைச்சாச்சு. அண்ட் இங்கே தேங்காய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு. அண்ட் வெல்லம் அதிகமாக இருந்ததுனால நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், சாமிக்கு சாப்பாடெல்லாம் நம்ம வீட்டில் வச்ச அலையில் தாங்க வச்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோருமே சந்தோஷமாக சாமி கும்பிட்டோம். ஐ ஹோப் ஆடி 18க்கும் இதே மாதிரி பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.